என் அருமை மாமாவாகிய நடு மாமாவாகிய அதாவது பீமசேனனை அழைத்து வந்திருக்கிறேன். அது மட்டும் கிடையாது, இன்றைய தினத்தில என்ன சொன்னாங்க, பறவை கவுடன் சொல்லக்கூடிய இந்த மாநகரத்திலே அறிமுகம் என்று சொல்லக்கூடிய நம் அருமை அண்ணா ஆகிய செல்வம் அண்ணா இன்னும் யூடியூப் சேனல் நம்முடைய தெருக்கூத்து ஆயக்கலை 64 நாளிலே ஆதி கலைய தெருக்கூத்து கடை. ஒரு காலத்துல தெருக்கூத்து ஆடணும்னு சொன்னா ஒரு ஊரை சேர்ந்தது மட்டும்தான் இருந்திருக்கலாம். தேசங்கள் தோறும் பாசைகள் வேறு சொல்லுவாங்க. இப்பதான் அதாவது திருவண்ணாமலை மாவட்டத்தில இருந்தும் இன்னும் தருமபுரி மாவட்டத்தில இருந்தும் இன்னும் கரும்புத்துறை விழுப்புரம் மாவட்டம் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து கூத்தாடுறோம். ஒரு காலத்தெல்லாம் இப்படி ஒரு மனிதன் அறிமுகம் ஆக வேண்டும் என்று சொன்னால் ஆக முடியாது. அதாவது அந்த தெருக்கூத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி அதாவது டிராமா கரகாட்டம் ஒளிநாட்டம் கொஞ்சம் கொஞ்சமா போய் சினிமா என்ற ஒரு திரைப்படம் வந்தது. அந்த சினிமா துறை வாயிலாக பிரபஞ்சம் ஒன்றொன்றாக உற்பத்தி ஆகி இன்று நம்முடைய தெருக்கூத்து எல்லாம் அரங்கேற்ற இந்த உலகம் எல்லாம் பார்க்க வேண்டும் என்று சொல்லி உலக புகழ் பெற்ற அருமை என் அருமை அண்ணாராகிய செல்வம் என்று யூடியூப் சேனல் எடுத்து கொண்டிருக்கிறாரு. நம்மளை எல்லாம் அறிமுகம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி அவர் எப்படி இருக்கணும், அவரை எப்படி வாழ்த்தணும், எப்படி தெரியுமா, பொறுமையில் தர்மனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தலாம் என்று நினைக்கிறேன். இருந்தாலும் அந்த தர்மர் பட்ட கஷ்டம் நமக்கெல்லாம் தெரியும். அப்படி சொல்லுக்கு அரிச்சந்திரனாக இருக்க வேண்டும் என்று சொல்லலாம் வாழ்த்தலாம் என்று என் மனம் இருக்கிறது. ஆனால் அந்த அரிச்சந்திரன் மனைவி முதல் சுடுகாடு காத்ததாரி எப்பேற்பட்ட அந்த ஹரிச்சந்திரன் பட்ட துன்பம் எல்லாம் நமக்கெல்லாம் தெரிகிறது. அது எப்படித்தான் வாத்துறீங்க, இப்படி எல்லாம் சொல் இல்லப்பா, இப்படி எல்லாம் சொல்லு. அதாவது நம்முடைய நகமும் சதையும் போல் வாழ்த்தலாம் என்று நினைக்கிறேன். நகத்தை வெட்டி வேண்டிய சூழ்நிலை வருகின்றது. அதனால் அப்படியும் வாழ்த்த மனம் வரவில்லை. எப்படி தெரியுமா, காலையில் உதைக்கின்றதே சூரியன், அது ஒரு நாளும் உதிக்காமல் நின்றதில்லை. அப்படி அந்த சூரியனை போலவும் அப்படி தெரியுமா, மாலையில் சூரியன் அஸ்தமித்தாதான் நமக்கெல்லாம் ஓய்வு என்று கிடைக்கின்றது. அப்படி அஸ்தமித்த பிறகு இரவென்று ஒன்று வருகின்றது. அந்த இரவிலே வருகின்றது ஒளி கொடுக்கிற சந்திரன். அந்த சூரியனை போலவும் இரவிலே சந்திரனை போலவும் இவர் என்றும் இவருடைய கலையும் இவருடைய புகழும் ஓங்க வேண்டும் என்று சொல்லி, அது மட்டும் கிடையாது, நமக்கெல்லாம் தலைமை சின்ன தம்பி ஆசிரியர் சரஸ்வதி நாடக சபா சின்ன தம்பி ஆசிரியர் தலைவியிலே இன்னும் அருமை துணை ஆசிரியராக செல்வம், நம்ம மட்டும் செல்வம் மதுரு செல்வம் என் அருமை மாமா செல்வம் ஆசிரியர் என்னை இந்த நாடக பாண்டவருக்கு ஒரு கிருஷ்ணன் இருந்தார் வழிகாட்டுவதற்கு, இந்த பிரபஞ்ச தெருக்கூத்து ஆடுவதற்கு என்னை அறிமுகம் செய்து வைத்த என் அருமை குருவாகிய சக்கரவர்த்தி கிருஷ்ண ஆசிரியருக்கும் இப்படி நம்முடைய குழு சார்பாக அவரு வாழ வேண்டும் என்று சொல்லி வாழ்த்துகின்றேன். உங்களுடைய பாதத்தை படுகிறேன் அண்ணா, படுகிறேன். என்னுடைய நினைவு பார்க்காத கமலங்களை படுத்தபடியா
சந்தோஷமாக வாழ்ந்திருப்பாய் தம்பி. தங்கள் சித்தம் நாம் செய்த பாக்கியமாக இருக்கட்டும். ஆகட்டும். அத்தினி பாஞ்சாலி சுவாமி மன்னா இருந்த போதிலும் ஏது காரணமாக இருவரும் சேர்ந்து என்னை அழைத்தீர்கள். மன்னா எப்படி தெரியுமா? அப்படி அன்று பாதிக்காத மனதில் நல்ல சந்தோஷம் போல சத்தம் போடாதுன்றா. எப்படி எப்படி தம்பி எனக்கு இடந்தூரும் மலர்களை எடுத்து என்னுடைய பாதத்தில் கொட்டி குவித்து பாதப்படி வெளியே உன்னுடைய வேலையாகும். அப்படி இருந்தாலும் பாரிசால மலர் எடுத்து வந்து பாதத்தை கொட்டி குவித்து என்னுடைய பாதத்தை வளைவது உன்னுடைய வழக்கமாகும். மலரை கொண்டு வந்து உங்களுடைய பாதங்களை குவித்து நான் ஆதாரமாக பாதத்தை வருகிறேன். 4 திக்குகளுக்கு சென்று வருகிறேன். நான் சென்று வருகிறேன். அவசரப்படாத. அப்படி இந்த மலரை எடுக்க வேண்டும் என்றால் 4 திசை கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு இப்படி 3 திசையை மட்டும் நீ செல்ல வேண்டும். அது தம்பி வடக்கு திசைக்கு போலாம், மேற்கு திசைக்கு போலாம், தென் திசைக்கு மலருக்கு போலாம், நேரான நேர்களுக்கு கிழக்கு திசையை மட்டும் நீ செல்லக்கூடாது. அப்படி என்றால் நேர்களுக்கு நான் போகக்கூடாது. அப்படி கொச்ச கட்டிட்டு நான் தொடர்ந்து சரி அதனால நான் கிழக்கு திசை மட்டும் போகக்கூடாது. ஆமா அப்படியே மலருக்கு போக வேண்டாம் சொல்லி இருக்கிறாரு. ஆமா இதுல ஏதோ ஒரு ரகசியம் அடங்கி இருக்குது. அதனால இந்த 3 திசையை விட்டு விடும். 3 திசையும் வேண்டாம். கிழக்கு திசை தான் போகணும். கிழக்கு திசை தான் ஏதோ ஒரு காரணம் இருக்குது. ஐயா ஏதோ 1000 இருக்கும். கிழக்கு திசையில ஏதோ ரகசியம் அடங்கி இருக்குது. வேண்டாம் நான் போகாத போதில்லை. அந்த ரகசியத்தை கண்டுபிடிக்கணும். நீங்க மட்டும் போங்க, நான் வரல. நீங்க தான் வரணும். நானும் வரணும். ஆமா சரி போலாம். அந்த கலந்தத்தை தேடி பூத்து குலுங்குகிறது. மல்லிகை மலர் எல்லாம் பூத்து குலுங்குகிறது. இதெல்லாம் பார்த்து வச்சிருக்கிறோம். ஆனா பிறகு வந்து ஒன்னில்லாத இந்த மலரை பொறிக்கணும். அப்படியா? ஆமா. செல்வதாக இருந்தாலும் வடமுதிரை ஆண்டு வரக்கூடிய